என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓவரால் ரேங்க் 626. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சீங்க? எப்படி 2021 முடித்தேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணது 2020 கோவிடில் ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? இது என்னோடய குரூப் 4 3வது முயற்சி. ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன், குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். தொடர் தோல்வி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெற்றி 5 இயர்ஸில். எவ்வளோ கேள்வி போட்டீங்க? 156 அவுட் ஆஃப் 200. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் இந்த முறை தான் எனக்கு வந்து கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒரு 80க்குள்ளே தான் மார்க் வரும். பட் ஆனால் ஜிஎஸ்சில் நல்லா ஸ்கோர் வரும். இந்த முறை தமிழ் ஒரு கொஞ்சம் தூக்கி விட்டுச்சு. 82 வந்தது. இருக்கிறதுலே கஷ்டமான தமிழ் கொஷின் இதுதான். பட் இதில் கொஞ்சம் எனக்கு ஸ்கோர் தூக்கி விட்டது. ஒரு ஃப்ளூக்கில் ஒரு 2-3 கொஷின் வந்தது. மற்றபடி நார்மலாக அப்படியே வந்ததுங்க. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஃபுல்லாக யூடியூப் சோர்ஸ் நிறைய அகாடமி இருக்குது. நிறைய யூடியூப்லேயே நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் படித்தேன். அப்புறம் பேசிக் ஸ்கூல் புக் இது ரெண்டை தாண்டி வேறு எதுவும் வெளியே அந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் படிக்கல. ஃபுல்லாக யூடியூப்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேங்க. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் வந்து நான் மேக்ஸ் ஆக்சுவலாக படிக்கவே இல்லை. முன்னாடி ஒரு 6 மந்த் தொடர்ந்து டெய்லி 2 ஹவர்ஸ் மேக்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் அது மட்டும் தான் போட்டு பார்த்தேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் வீக்கில் ட்வைஸ் அந்த மாதிரி எக்ஸாம் மட்டும் தான் போட்டு பார்த்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடுச்சுங்க மேக்ஸில். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ் வந்து நான் வந்து சுரேஷ் A3 கொஞ்சம் கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது அப்புறம் நான் என்னோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். முக்கால்வாசி ஃபுல்லாகவே என்னோடய ஓன் நோட்ஸ் தாங்க. நோட்ஸ் எந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்கன்றது? நான் ஃபுல்லாக A4 ஷீட்டில் எடுப்பேங்க. சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கீ பாயிண்ட் மட்டும் எழுத ஆரம்பித்தேன். இப்போ அதுதான் என்னோடய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் என்னோடய நோட்ஸ் தாங்க. நோட்ஸ் எடுக்கிறதால என்ன பெனிஃபிட்? அதாவது அது வந்து நம்ம கண்டென்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே நம்ம எழுதி பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். திரும்ப நம்ம ரீட் பண்ணும்போது எங்கெங்கே கண்டென்ட் எங்கெங்கே இருக்கும் நமக்கு அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நமக்கு மைண்டில் அப்படியே வந்து நிற்கும். ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவோம். எல்லாம் இதெல்லாம் முன்னாடி அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணதாங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் அது மாதிரி நிறைய முறை எழுதும் போது நம்ம சப்கான்ஷியஸ்லேயே அது அப்படியே பதிஞ்சிருங்க. அது அப்படியே எக்ஸாமில் அப்படியே ஃபோக்கஸ் ஆகிடுச்சுங்க. எக்ஸாம் ஆன்லைனில் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. மெயினாக OMR மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் OMRயில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த OMR மிஸ்டேக் மட்டும் நம்ம ரொம்ப குறைச்சிக்கணுங்க. மெயின் அதான். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? மேக்ஸிமம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். படிக்கிறது எல்லாமே படிக்கிறாங்க. பட் ரிவிஷன் பண்ணுறது அவ்வளோவா யாரும் ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்க. கடைசியாக என்னோடய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி DLO சார் நந்தகுமார் சார் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. நிறைய டெஸ்ட் வந்து அதாவது தமிழ்நாட்டிலே டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிற ஒரே லைப்ரரி எங்கள் லைப்ரரி தாங்க. அதுதான் என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாகவும் இருந்தது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கமலினி, பூர்விகா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகேங்க.